வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் அகத்திக்கீரை சாம்பார் செய்யலாம். நான் குக்கரில் 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பை கழுவி சேர்த்துருக்கேன். அதில் தண்ணி சேர்த்துக்கிட்டு 2 சிட்டிகை மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துருக்கேன். கலந்து விட்டு குக்கரை மூடி போட்டு 3 விசில் வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லே ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது பருப்பு நல்லா வெந்துடுச்சு. ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருந்தேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் தாளிப்பு வடகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த வடகம் பொரியட்டும். இது கூட 10 சின்ன வெங்காயத்தை முழுசாக போட்டிருக்கேன். போட்டு வதக்கிக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாவை கீறி போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம், சாம்பார் நல்லாயிருக்கும். இதை 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு கல்லுப்பு, சாம்பாருக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கல்லுப்பு போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் சாம்பார் பொடி 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதை மீடியம் ஃப்ளேம்லே ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் அகத்திக்கீரையை சேர்த்துக்கலாம். நான் நல்லா கழுவி வச்சுருந்த அகத்திக்கீரை ஒரு 2-3 கைப்பிடி இருக்கும். அதை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி கலந்து விட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அகத்திக்கீரை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். வேகட்டும். 4 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருந்த துவரம்பருப்பை எடுத்து சேர்த்துக்கலாம். குக்கரை கழுவி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட புளிக்கரைசல் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். புளிக்கரைசல் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி நிறைய சேர்த்துருக்கோம். புளிக்கரைசல் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் இதை ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் ஒரு 4-5 பூண்டு பல்லை தட்டி அதில் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் கொத்தமல்லி தழையும் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. ஒரு அற்புதமான டேஸ்ட்டில் அகத்திக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அமாவாசை ஸ்பெஷல் இது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.